மனிதன் வந்து சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே அதுதான் எய்மு. ஒருத்தருடைய சந்தோஷம் எதில் இருக்கு அது நல்லா பாருங்க. ஜாதகத்தை பார்த்த உடனே இவர் வந்து இது கொடுத்தாதான் சந்தோஷம், இவர் வீடு குடிச்சாதான் சந்தோஷம், தண்ணி போட்டாதான் சந்தோஷம். அது மாதிரி ஒவ்வொரு பாவம் இருக்கு, 12 பாவங்கள். அது மாதிரி எந்த பாவம்னு நீங்க யூஸ்வலா நினைப்பீங்க? எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நானே சொல்லிடுறேன். 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் தான் மன மகிழ்ச்சி. அதே மன துக்கம் இருந்துச்சுன்னா இல்ல 5ஆம் பாவத்துல ஒரு பாவகரம் இருக்கு. அதுவே வந்து நமக்கு தீராத பிரச்சனையா இருந்துச்சுன்னா 5 ரைட், ஓகே. ஸோ 12. சரி, ஓகே. மகிழ்ச்சி வந்து என்ன, எந்த பாவம் அப்படின்னா வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறது ஒரு பாயிண்ட். நம்மளுடைய லக்னாதிபதி யாரு அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. ராசி அதிபதி அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஏன்னா ராசி சந்திரன் வந்து 9 கிரகங்கள்ல ஒரு கிரகம், அவ்வளவுதான். லக்னாதிபதி தான் உயிர். நம்ம இந்த ஃபேன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், காஃபி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்னா எது இந்த உடம்பை என்ஜாய் பண்ணுது, உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் என்ஜாய் பண்ணுது. அப்போ உண்மையான ஒரு பெண்ணை சுகத்தை அனுபவிக்கிறோம். ஒரு பெண் சுகம்னா அது இந்த உடம்பான என்ஜாய் பண்ணுது, உள்ள இருக்கிற உயிர் தான் என்ஜாய் பண்ணுது. அப்ப அந்த உயிர் தான், உயிர் வந்து எந்த கிரகம், லக்னாதிபதி எந்த கிரகம் பாருங்க. லக்னாதிபதி எந்த இடத்துல உங்க எந்த இடத்துல உச்சம் பெறார், ஆட்சி பெறார், அதுதான் உங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னம்னு வச்சுக்க. மேஷ லக்னம்னா செவ்வாய் வந்து 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறார், உச்சம் பெறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய சம்பாதிச்சீங்கன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. லக்னத்துல ஆட்சி பெறார், அப்படி தாங்க என்கின்ற அந்த ஒரு நிலை வந்து வந்துடும். 8ஆம் பாவத்துல சந்தோஷப்படுறார், அப்போ உடல் சுகம், சந்தோஷம், உடல் பசி தீர்ந்துச்சுன்னா சந்தோஷம். அப்ப செவ்வாயோட மெயின் சந்தோஷமே இந்த 3 தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அப்ப எதை வச்சு அவன் வருத்தப்படுவான்? சுகங்கள், உறவுகள், இந்த உறவினர்கள், சுகங்கள், வீடு வாசல், காரு பங்களா, இதை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுவான். ஏன்னா 4ஆம் இடத்துல அங்க அவர் வந்து வீக் ஆகுறாரு. இதுதாங்க, இது வந்து பேசிக்கா எல்லா லக்னத்தையும் நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். சரி, இதெல்லாம் வந்து சொல்லிடும், அது வேற விஷயம். சந்தோஷத்தை பெறுவதற்கு என்ன வழி, அது மட்டும் ஒரே ஒரு வழி சொல்றேன். ஏன்னா எல்லாருமே முடிய ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷத்தை பெறுவது எப்படின்னா, இப்போ நம்ம மேஷ லக்னமா பிறந்துட்டோம், நிறைய நம்ம சம்பாதிக்கணும், கோட்டீஸ்வரன் ஆகணும்னா 10ஆம் பாவத்தோட லிங்க் வச்சுக்கலாம். நினைக்க வரும், ஆனா உடனே வராது. அப்ப சந்தோஷத்தை உடனே பெறுவதற்கு ஒரு வழி இது. எந்த லக்னமாக இருந்தாலும் சந்தோஷத்தை உடனே பெறுவதற்கு ஒரு வழி எதுனா, உங்களுடைய 5க்கு 5 ஆகிய 9ஆவது பாவம் தான் சந்தோஷத்தை தரக்கூடிய பாவம். அப்ப அந்த 9ஆவது பாவம்னா என்ன அப்படின்னா, மேஷ லக்னக்காரன் இருக்கிறத தர்மம் பண்ணானா அவனுக்கு பெரிய சந்தோஷம், அவ்வளவுதான். ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட, அவன் கூலிக்காரனா இருந்தா கூட அவங்களுக்கு வேண்டிய ஒரு டீ ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறது ஒரு சந்தோஷம். ரிஷப லக்னக்காரனுக்கு என்ன சந்தோஷம்? சம்பாதினா ஏதோ ஒரு 4 தான் சம்பாதிச்சுனே இருக்குமா, அதுதான் சந்தோஷம், அது பண்ணிட்டு இருக்கலாம். மிதுன லக்னக்காரனுக்கு என்ன சந்தோஷம்? இன்னொருத்த வந்து நம்மளை புகழ்ந்தா சந்தோஷப்படலாம், புகழ்ச்சி, புகழுக்காக. என்ன ஃப்ரெண்ட், ஆப்போசிட் ஃப்ரெண்டா? ஆப்போசிட் செக்ஸ் வேணுமே, அப்பதான் சந்தோஷம். மைதுன ராசி, அது பேர் மைதுன ராசி. அதெல்லாம் விட்டுருங்க. சந்தோஷம்னா மனது உள்ளார்ந்த சந்தோஷம் தான், உடல் ரீதியான சந்தோஷமே நான் சொல்லல. உள்ளார்ந்த சந்தோஷங்கள் எது அப்படின்னா, உங்களை ஒரு மிதுன லக்னக்காரன நீங்க ஒரு சின்ன ஒரு, நீங்க தான் சார் இந்த கணக்குல கெட்டிக்காது அப்படின்னு சொல்லி பாருங்க, அவன் சந்தோஷப்படுவான். அதை தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி கடகலக்கணக்காரனுக்கு என்ன, அளவான போகம், அளவான தூக்கம், அது இருந்துச்சுன்னா அவனுக்கு சந்தோஷம். அளவான போகம், அளவான தூக்கம். சிம்ம லக்னக்காரனுக்கு நீ தான் வெற்றியாளர், உன்னை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா பெரிய ஆளு. கன்னி லக்னக்காரனுக்கு கையில காசு ஒரு 10 ரூபாய் கொடுத்தா சந்தோஷம். துலா லக்னக்காரனுக்கு அவன் எடுத்த காரியம் வெற்றி அடைந்தால் அவன் சந்தோஷம். இது ஒன்றும் இல்லை, இது என்ன டெக்னாலஜி, 9ஆவது பாவம். அப்போ மேக்சிமம் உடல் உயிர் சார்ந்த சந்தோஷங்கள் எப்படின்னா 5க்கு 5 ஆகிய 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னாவே சந்தோஷம் என்னைக்குமே நிலைத்திருக்கும்.
சரி, இலைமறை காய்மறையான சந்தோஷம், மறைமுகமான சந்தோஷம். அதாவது வெளியே ஒன்று சொல்லுவாங்க, உள்ள ஒன்று சந்தோஷப்படுவாங்க. நான் தண்ணி எல்லாம் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தண்ணி போட்டா சந்தோஷம். இது எப்படி வெளியே சொல்ல கண்டுபிடிக்குது? அது என்னன்னா, உங்க லக்னாதிபதி அம்சத்துல எந்த பாவத்துல உட்கார்ந்து இருக்காரோ அதுதான் உங்களுடைய உள்ளார்ந்த சந்தோஷம், ரகசிய சந்தோஷம். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த சந்தோஷத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு பாருங்க, உங்களுடைய துக்கங்கள் எதுவும் இருக்கும். கண்டிப்பா மேஷலக்காரனுக்கு ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அவன்தான், அவனை மாதிரி துக்கப்படுறவங்க யாருமே கிடையாது. அவனை மாதிரி துக்கப்படுறவங்க யாருமே கிடையாது. அதே மாதிரி ரிஷபலக்காரனுக்கு ஒரு சோறு கிடைக்கல, 12 ஆச்சு, இன்னும் 1 மணிக்கு தான் சாப்பாடு கொண்டு வர நாளைக்கு இன்னும் கொண்டு வரலையே, வந்துருவாரா, லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, 2 ஆயிடுமே, எப்ப சாப்பிடுறது, இந்த சிந்தனை இருக்கும். சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அவன் பயந்துடுவான் ரிஷபலக்காரன். நீங்க வேணா யாரோட செக் பண்ணி பாருங்க. மிதுனலக்காரன் எப்போ பயப்படுவான்? குழந்தைங்க வீட்டுக்கு டைமுக்கு வரலன்னா பயந்துடுவான். ஸோ இது மாதிரி அந்த எது அதிக சந்தோஷத்தை தரும், அதுக்கு சப்ஸ்டெட் 180 டிகிரியில வந்து துக்கத்தை தருவதற்கு வாய்ப்புகள் போதும் நினைக்கிறேன். மற்றவங்களாம் பேசுவாங்க. நன்றி, வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா.